ஸ்ரீ கர்க சம்ஹிதை 11ஆம் அத்தியாயம். வசுதேவர் மற்றும் அன்னை தேவகி மீது இறைவனுக்கு இருந்த பேரார்வம். தேவர்கள் அவரை புகழ்ந்த காலம். அவதார மோதலின் காட்சி. வசுதேவர் தேவகி கிருத்த பகவத் தர்சனம். தனது முந்தைய பிறவியின் கதையை கூறி நந்த கோபரிடம் தன்னை வெளிப்படுத்தும்படி இறைவனால் கட்டளையிடப்பட்டது. நந்த கன்ய யோக மாயையால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தோற்றத்தை அறிந்த கம்சன் மனந்திருந்தி வசுதேவரையும் தேவகியையும் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து மன்னிப்பு கேட்டு அசுரர்களிடம் குழந்தைகளை கொல்ல உத்தரவிடுதல். ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறினார், மித்திலையின் பிரபுவான அரசரே, பின்னர் உயர்ந்த மற்றும் பரிபூரணமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் முதல் முறையாக வசுதேவரின் மனதில் தோன்றினார். பகவான் மூழ்கியவுடன் மிகுந்த மனமுள்ள வசுதேவர் சூரியன், சந்திரன் மற்றும் நெருப்பு போன்ற ஒரு பெரிய பிரகாசத்துடன் பிரகாசித்தார். மற்றொரு யக்ஞ நாராயணர் தனது வடிவத்தில் தோன்றியதைப் போல பின்னர் அனைவருக்கும் பாதுகாப்பளிக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அன்னை தேவகியின் கருப்பையில் நுழைந்தார். மேகத்தில் ஒரு சுடர் பிரகாசிப்பது போல அன்னை தேவகி சிறையில் தெய்வீக பிரகாசத்துடன் பிரகாசித்தார். அன்னை தேவகியின் பிரகாசமான வடிவத்தை கண்ட கம்சன் பயத்தால் மூழ்கி, என் கொலையாளி வந்துவிட்டான், அவள் இதற்கு முன்பு இவ்வளவு பிரகாசித்ததில்லை என்றான். இந்த குழந்தை பிறந்தவுடன் நான் நிச்சயமாக கொன்று விடுவேன். இதை கூறிவிட்டு பயத்தால் மூழ்கிய கம்சன் குழந்தையின் பிறப்புக்காக காத்திருக்க தொடங்கினான். பயத்துடன் தனது முன்னாள் எதிரியான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை குறித்து சிந்திக்க தொடங்கினான். மேலும் அவரை எல்லா இடங்களிலும் காணத் தொடங்கினான். எப்படி பகைமையை உறுதியாக கட்டி எழுப்புவதன் மூலம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் உடல் ரீதியாக காணத் தொடங்குகிறார். எனவே அவரை அடைவதற்காக மட்டுமே அசுரர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் பகைமை கொண்டனர். இறைவன் கருப்பையில் இருந்தபோது வசுதேவரின் இல்லத்திற்கு மேலே வானத்திலிருந்த பிரம்மதாதி தேவதா மற்றும் அஸ்மதாதி நாரத பிராப்ருதி முனீஸ்வரர் இறைவனுக்கு வணக்கம் செலுத்தத் தொடங்கி அவரை புகழ்ந்து பேசத் தொடங்கினார். தெய்வம் கூறியது, விழிப்பு, கனவு போன்ற நிலைகளில் தோன்றும் பிரபஞ்சத்திற்கு ஒரே காரணமானவர், காரணமற்றவர். இந்த உயிரினங்கள் எங்கும் நகரும் தன்மைகளை கொண்டவர். நெருப்பிலிருந்து பரவும் தீப்பொறிகள் மீண்டும் அதில் நுழையாதது போல அவரே காரணமற்றவர். மகத்தத்துவ புலன் வர்க்கங்கள் மற்றும் தெய்வங்களின் கூட்டங்கள் அவற்றின் எஜமானர்களாக தோன்றி மீண்டும் அவற்றில் நுழைய முடியாத உன்னதமான தம்மிடம் எங்கள் மரியாதைக்குரிய வணக்கங்கள். வலிமையானவர்களில் வலிமையானவரே, காலத்தால் கூட ஆட்சி செய்ய இயலாதவர், மாயையால் கூட செல்வாக்கு செலுத்த இயலாதவர், நித்திய வார்த்தை வேதம், அவரை அதன் பொருளாக கொள்ள முடியாதவர். உங்களிடம் நாங்கள் அடைக்கலம் புகுந்துள்ளோம். அன்ஷாவதர், காலாவதர், ஆவேஷாவதர் மற்றும் பூர்ணாவதர் உள்ளிட்ட பல்வேறு அவதாரங்கள் இந்த உலகத்தை படைத்து பராமரிக்கும் மிகவும் பரிபூரண பகவான் கிருஷ்ணருக்கு எங்கள் வணக்கங்களை நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். பகவானே, கடந்த, நிகழ்கால மற்றும் எதிர்கால மன்வந்திரங்கள், யுகங்கள் மற்றும் கல்பங்களில் நீங்கள் உங்கள் பகுதி மற்றும் கலையால் அவதார விக்கிரகத்தை ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஆனால் இன்று இந்த அதிர்ஷ்டமான வாய்ப்பு வந்துவிட்டது. நீங்கள் இங்கே உங்கள் மிகச்சரியான இருப்பிடத்தை விரிவுபடுத்தும் போது இப்போது இந்த மிகச்சரியான அவதாரத்தின் மூலம் தர்மத்தை நிறுவுவதன் மூலம் உலகில் மங்களத்தை, நலத்தை பரப்புவீர்கள். ஆனந்த கண்டனம், தேவகி நந்தனம் தூய உணர்வுள்ள யோகிகளுக்கு கூட அரிதானதும் அணுக முடியாததுமான உமது பாத தூசி பக்தி யோகத்தை தங்கள் தூய இதயங்களில் தாங்கி எப்போதும் அன்பின் சுவையில் மூழ்கி உருகிய மனதுடன் இருக்கும் அதிர்ஷ்டசாலி பக்தர்களுக்கு மிகவும் அணுகக்கூடியது. குழந்தை வடிவில் மெதுவாக நகரும் உமது தாமரை பாதங்களின் அமிர்தத்தையும் மகரந்தத்தையும் எங்கள் தலையில் பாசத்துடன் வைத்திருப்போமாக. இதுவே எங்கள் உள் ஆசை. நீங்கள் ஏற்கனவே மிகவும் அழகான உடல், இந்த அவதாரத்திலும்
நீங்கள் அதே அழகான வடிவத்தால் அலங்கரிக்கப்படுவீர்கள். உங்கள் வடிவம் வசீகரிக்கும் மற்றும் முற்றிலும் அற்புதமானது. மில்லியன் கணக்கான கோடிக்கணக்கான மன்மதன்களை கூட வசீகரிக்கிறது. கோலோகத்தில் தாங்கள் கொண்டிருந்த தெய்வீக பிரகாசத்தையும் தாங்கள் இங்கே பெறுவீர்கள். தர்மத்தின் உயர்ந்த செல்வத்தை உடையவரான ஸ்ரீ ராதா வல்லபரே, உங்களை நாங்கள் வணங்குகிறோம். அந்த நேரத்தில் பிரம்மதேவர் உள்பட அனைத்து கடவுள்களும் முனிவர்கள் உள்பட பகவான் ஸ்ரீஹரியை வணங்கி மகிழ்ச்சியுடன் அவரவர் இருப்பிடங்களுக்கு சென்றனர். அவரது மகிமையை பாடி அவரது இயல்பை புகழ்ந்தனர். மிதிலையின் சக்கரவர்த்தியான அரசர் பகுலாஸ்வரே, பின்னர் ஸ்ரீஹரியின் தோற்றத்திற்கான நேரம் வந்தபோது வானம் தெளிவாகியது. 10 திசைகளும் தூய்மையாகின. நட்சத்திரங்கள் மிகவும் பிரகாசமாகின. பூமியில் மகிழ்ச்சி இருந்தது. ஆறுகள், ஓடைகள், ஏரிகள் மற்றும் கடல் நீர் சுத்தமாகின. 1000 இதழ்கள் மற்றும் 100 இதழ்கள் கொண்ட தாமரைகள் சுற்றிலும் மலர்ந்தன. காற்றின் தொடுதலில் அவற்றின் நறுமணம் கொண்ட மகரந்தம் அனைத்து திசைகளிலும் பரவத் தொடங்கியது. தேனீக்கள் அந்த தாமரைகளில் மூழ்கத் தொடங்கின. குளிர்ந்த மென்மையான நறுமணம் கொண்ட காற்று வீசத் தொடங்கியது. ஜனபதங்களும் கிராமங்களும் வசதிகளால் செழித்தன. பெரிய நகரங்கள் மங்களத்தின் இருப்பிடங்களாக மாறின. தேவர்கள், பிராமணர்கள், மலைகள், மரங்கள் மற்றும் பசுக்கள் அனைத்தும் இன்பங்களால் நிறைந்தன. கடவுள்களின் எக்காலங்கள் ஒலித்தன. அதே நேரத்தில் ஆரவார சப்தம் எங்கும் பரவியது. அரசரே, எல்லா இடங்களிலும் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர். பாடும் கலையில் திறமையான வித்யாதரர், கந்தர்வர்கள், சித்தர்கள், கிண்ணறர்கள் மற்றும் சாரணர்கள் பாடல்களை பாடத் தொடங்கினர். தேவர்கள் துதிகளை பாடினர். பரமபுருஷரை புகழ்ந்தனர். ஸ்வர்க்கத்தில் கந்தர்வர்களும் வித்யாதரர்களும் மகிழ்ச்சியில் நடனமாடத் தொடங்கினர். தலைமை தெய்வம் பாரிஜாதம், மந்தாரம் மற்றும் மல்லிகை ஆகியவற்றின் அழகிய மலர்களை பொழிந்தது. மேகங்கள் கர்ஜித்து தண்ணீரை பொழிந்தன. பாத்ரபத மாதத்தின் 8ஆம் நாள் நள்ளிரவில் இருண்ட 15 தினங்களில் ரோஹிணி நட்சத்திரத்தில் ஹர்ஷனத்தின் இணைப்பிலும் ரிஷபத்திலும் நள்ளிரவில் சந்திரன் இருளில் இருந்தபோது வசுதேவரின் ஆலயத்தில் தேவகியின் கருப்பையில் இருந்து பரமபுருஷ பகவான் தோன்றினார். கழுத்தில் பளபளப்பான சுத்தமான மற்றும் விசித்திரமான முத்து மாலை, அழகான கௌஸ்துப ரத்தினம் மற்றும் மார்பிள் ரத்தின மாலை, கால்களில் கணுக்கால் மற்றும் கரங்களில் கவசங்கள் அணிந்திருந்த இறைவன் வட்ட வடிவ ஒளிக்கற்றையுடன் பிரகாசித்தார். அவரது தலையில் கிரீடமும் காதுகளில் காதணிகளிலும் அதாவது செவிகளிலும் செவி அணிகளும் குழந்தையின் சூரியனைப் போல பிரகாசித்தன. எரியும் நெருப்பு போல பிரகாசிக்கும் அற்புதமான வளையல்கள் அவர்களின் மணிக்கட்டுகளில் அசைந்தன. இடுப்பு பட்டையில் இணைக்கப்பட்ட கயிறு அல்லது சங்கிலி மின்னல் போல பிரகாசித்தது. கழுத்தை அலங்கரித்த தாமரைகளின் மாலை, அதில் தேன் புசித்த தேனீக்கள் மிதந்தன. அவரது கால்களில் இருந்த தெய்வீக மஞ்சள் ஆடை புதிய ஜம்புநாதத்தின் தங்கத்தின் அழகை வென்றது. ஒரு அழகான கருப்பு சிலையில் அலங்கரிக்கப்பட்ட அந்த மஞ்சள் அங்கி மின்னலால் அலங்கரிக்கப்பட்ட நீல மேகங்களின் அதிர்ஷ்ட அழகை பறித்தது. கருப்பு சுருள் முடி அவரது முகத்தின் மேற்புறத்தை அலங்கரித்தது. சந்திரனின் முகத்தின் மினுமினுப்பான கதிர்கள் அங்குள்ள இருளை எல்லாம் அகற்றின. அவர் பூக்கும் தாமரை போன்ற ஜோடி இணைகளால் அலங்கரிக்கப்பட்ட மிக அழகான மங்களகரமான முகம், அது எப்போதும் மில்லியன் கணக்கான காமதேவர்களை கவர்ந்த அழகான எழுத்துக்களால் விசித்திரமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மிகவும் பரிபூரணமான மற்றும் தெய்வீகமான பரமபுருஷ பகவான் தனது புல்லாங்குழலை இனிமையான ஒலியுடன் வாசிப்பதில் ஈடுபட்டிருந்தார். அத்தகைய மகனை கண்டதும் எதுகுலத்தின் வழி தோன்றலான வசுதேவர் பகவானின் பிறப்பில் மகிழ்ச்சியில் மூழ்கினார். பின்னர் அவர் உடனடியாக 1,00,000 பசுக்களை பிராமணர்களுக்கு தானம் செய்ய தீர்மானித்தார். பிரசவ அறையில் பகவானின் வெளிப்பாடு தெரிந்தது. வசுதேவரின் அனைத்து அச்சங்களையும் அது நீக்கியது. அவர் மிகவும் ஆச்சரியம் கொண்டார். அவர் கரங்களை கூப்பி நித்திய பகவான் ஸ்ரீஹரிக்கு வணக்கங்களை செலுத்தி அவரை பாடல்களால் துதிக்கத் தொடங்கினார். வசுதேவர் கூறினார்,
பிரபுவே தனித்துவமான ஒருவர், பரம பிரம்மன், இயற்கையின் சத்துவ குணங்களாலும் பிற குணங்களாலும் பல வடிவங்களில் தோன்றுகிறார். தாமே அளிப்பவர், தாமே உற்பத்தி செய்பவர், தாமே இந்த உலகத்தை பாதுகாப்பவர். ஆதி கடவுளே, 3 உலகங்களுக்கும் பகவானே, உன்னதமானவரே. ஒரு படிகம் மருத்துவ நிறங்களால் கரைபடாமல் இருப்பது போல நீங்களும் உடலின் நிறங்களால் கரைபடாமல் இருக்கிறீர்கள். உன்னதமானவரே, தம்மை நான் வணங்குகிறேன். நெருப்பு எரிபொருளில் மறைந்திருப்பது போல இந்த முழு பிரபஞ்சத்திலும் நீங்கள் வெளிப்படாத வடிவத்தில் இருக்கிறீர்கள். வானம் எல்லாவற்றிலும் உள்ளேயும் வெளியேயும் இருப்பது போல எல்லாவற்றிலும் உள்ளேயும் வெளியேயும் தாங்கள் இருக்கிறீர்கள். பூமியை போலவே இந்த முழு பிரபஞ்சத்திற்கும் அடிப்படையாகவும் அனைத்திற்கும் சாட்சியாகவும் காற்றை போலவும் எங்கும் பயணிக்கும் சக்தி உங்களுக்கு உள்ளது. பசுக்கள், தெய்வங்கள், பிராமணர்கள், உங்கள் பக்தர்கள் மற்றும் கன்றுகளை பாதுகாப்பவர் தாங்கள். பூமியின் மகத்தான சுமையை நீக்க மட்டுமே நீங்கள் என் இல்லத்தில் அவதரித்திருக்கிறீர்கள். இந்த பூமியில் உள்ள அனைத்து உச்ச ஆளுமை கடவுள்களையும் விட நீங்கள் உயர்ந்தவர். பிரபஞ்சத்தின் தலைவரே, ஆபமுள்ள கம்சனிடமிருந்து என்னை காப்பாற்றுங்கள். நாரத மாமுனிவர் கூறுகிறார், மிதிலாபதியே, அனைத்தும் தேவகி என்ற தெய்வம் கூட மிகவும் பரிபூரணமாக இறைவன் கருமையான அழகு கொண்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது இல்லத்தில் தோன்றி இருப்பதை உணர்ந்தாள். அதனால் அவர்களும் அவரை வணங்கி கூறினார்கள். தேவகி அன்னை கூறினார், கிருஷ்ணரே, உண்மையான பேரின்பத்தில் மூழ்கியவரே, எண்ணற்ற பிரபஞ்சங்களின் அதிபதியே, பகவானே, கடவுளே, கோலோக தர்மந்திரத்தில் கொடியே, ஆதி கடவுளே, பரிபூரண கடவுளே, மிகவும் பரிபூரணமானவரே, பகவானே, பாவைகளை ஒழிப்பவரே, பயத்திலிருந்து என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, அவர்களின் பெற்றோர் செய்த பிரார்த்தனைகளை கேட்ட பிறகு அனைத்து பாவங்களையும் அழிப்பதில் மிகச் சிறந்தவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மெதுவாக புன்னகைத்து பக்தர்களான தேவகி மற்றும் வசுதேவரிடம் உரையாடினார். இறைவன் கூறினார், முந்தைய படைப்பில் இந்த தாய் பிருஷ்ணி ஒரு பக்தியுள்ள மனைவி. நீங்கள் பிரஜாபதியின் மைந்தன் சுதபர். பிரம்மதேவரின் கட்டளைப்படி நீங்கள் இருவரும் குழந்தைகளுக்காக உணவு மற்றும் தண்ணீரை விட்டுவிட்டு கடுமையான தவம் செய்தீர்கள். ஒரு மன்வந்திரம் கடந்த பிறகும் உங்கள் தவம் குழந்தைகளுக்காக ஏங்கி தொடர்ந்தது. உங்கள் இருவரிடமும் மகிழ்ச்சியடைந்த நான், தயவு செய்து ஒரு வரம் கேளுங்கள் என்றேன். என் வார்த்தைகளை கேட்டு நீங்கள் உடனடியாக, இறைவா, நாங்கள் இருவரும் உங்களை போன்ற ஒரு மகனை பெற வேண்டும் என்றீர்கள். பின்னர் அப்படியே ஆகட்டும் என்று கூறி நான் புறப்பட்டேன். உங்கள் புண்ணிய செயல்களின் விளைவாக நீங்கள் இருவரும் பிரஜாபதிகள் ஆனீர்கள். உலகில் என்னை போன்ற மகன் இல்லை என்பதை உணர்ந்த நான், முழுமுதற் கடவுளான நான் உங்கள் மகனானேன். அந்த நேரத்தில் நான் பூமியில் பிருஷ்ணிகர்பன் என்று அறியப்பட்டேன். பின்னர் உங்கள் 2வது பிறவியில் நீங்கள் கஷ்யபர் மற்றும் அதிதியான போது நான் உங்கள் மகனான உபேந்திரனானேன். அவர் ஒரு குள்ள வடிவத்தை கொண்டிருந்தார். அதேபோல் இந்த பிறவியில் நான் முழுமுதற் கடவுள் உங்கள் மகனாகிவிட்டேன். தந்தையே, தயவு செய்து என்னை நந்தரின் இல்லத்திற்கு அழைத்து செல்லுங்கள். இது உங்கள் இருவரையும் கம்சன் மீதான பயத்திலிருந்து விடுவிக்கும். நந்த மகாராஜாவின் மகளை இங்கு அழைத்து வருவதன் மூலம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நாரத மாமுனிவர் கூறினார், அரசர் பகுலாஸ்வரே, இதை கூறிவிட்டு பகவான் அங்கே அமைதியாக இருந்தார். அவர்கள் இருவரும் கண்டுகொண்டிருக்கும் போதே அவர்களின் தற்போதைய வடிவத்தை மறைத்து குழந்தைத்தனமான வடிவத்தில் தரையில் விழுந்தார். ஒரு நடிகை ஒரு நொடியில் தனது மாறுவேடத்தை மாற்றியது போல வசுதேவர் குழந்தையை தொட்டிலில் உறங்க வைத்து அதை எடுத்து செல்லவிருந்த போது யோகமாயை தேவி தானாகவே பெரிய காட்டில் உள்ள அன்னை யசோதையின் கருப்பையினுள் நுழைந்து பிறந்தாள். அவளது செல்வாக்கால் அனைத்து மனிதர்களும் கண்ணுறக்கம் கொண்டனர். அவர்கள் போய்விட்டார்கள். காவலர்கள் கூட உறக்கம் கொண்டு விட்டார்கள். யாரோ எல்லா கதவுகளையும் திறந்தது போல் இருந்தது. தாழ்பாள்களும் பூட்டுக்களும் உடைந்தன. வசுதேவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரான குழந்தையை தலையில் சுமந்து கொண்டு
தனது சிறையிலிருந்து வெளிவந்த போது அவருக்குள் இருந்த அறியாமையும் வெளியே இருந்த இருளும் தானாகவே மறைந்து விட்டன. சூரிய உதயத்தால் இருள் உடனடியாக நீங்குவது போல வானத்தின் மேகங்கள் கூடி மழை பெய்ய தொடங்கின. பின்னர் 1000 தலைகள் கொண்ட சுயமாக ஒளிரும் அரவமான ஆதிசேஷன் அவரை பின்தொடர்ந்தது. தனது தலை கவசங்களால் நிழலை வழங்கி விழும் நீரோடைகளை தடுத்தது. அந்த நேரத்தில் யமுனை நதியின் வேகமான ஓட்டம் உயர்ந்த அலைகளையும் சுழல்களையும் உருவாக்கி சிங்கங்களையும் அரவங்களையும் கூட அடித்து சென்றது. ஆனால் நதிகளில் சிறந்த யமுனை உடனடியாக வசுதேவருக்கு வழிவகுத்தது. நந்தரும் அவரது முழு விரஜ குடும்பமும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர். அங்கு வந்த வசுதேவர் விரைவாக தனது அன்பிற்குரிய குழந்தையை அன்னை யசோதையின் படுக்கையில் படுக்க வைத்து தெய்வீக பெண்ணை கண்டார். அன்னை யசோதையின் மகளை தனது மடியில் வைத்துக்கொண்டு வசுதேவர் தனது இருப்பிடத்திற்கு திரும்பினார். இதற்கிடையில் மாடு மேய்க்கும் அன்னை யசோதை தனக்கு ஒரு மகன் அல்லது மகள் பிறந்ததை மட்டுமே அறிந்திருந்தாள். பிரசவ வலியால் சோர்ந்து போய் அவள் படுக்கையில் உறங்கி ஆனந்தமான உறக்கத்தை அனுபவித்தாள். குழந்தையின் அழுகையை கேட்டு காவலர்கள் அரண்மனைக்கு வந்து குழந்தை பிறந்ததை வீரமிக்க கம்சனிடம் தெரிவித்தனர். இந்த செய்தியை கேட்டதும் பயத்தால் பீடிக்கப்பட்ட கம்சன் உடனடியாக பருத்தி ஆலைக்குள் சென்றான். அந்த நேரத்தில் கற்புமிக்க மற்றும் நல்லொழுக்கமுள்ள சகோதரியான தேவகி பரிதாபகரமான பெண்ணை போல அழுது தன் சகோதரனிடம் கூறினாள். அன்னை தேவகி கூறினாள், தமையனாரே, ஏழைகளுக்கும் துன்பப்படுபவர்களுக்கும் தாம் பாதுகாவலர் ஆவீர்கள். நான் தங்கள் சகோதரி தங்கையாவேன். ஆனாலும் நான் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறேன். என் மகன்கள் அனைவரும் கொல்லப்பட்டுள்ளனர். நான் அந்த துரதிருஷ்டவசமான தாய். யாருடைய அதாவது என்னுடைய மகன்கள் கொல்லப்பட்டு விட்டனர். இந்த மகள் மட்டும்தான் எஞ்சி இருக்கிறாள். தயவு செய்து அவளை எனக்கு தானம் கொடுங்கள். அவள் ஒரு பெண். அவளை கொல்வது தம்மை போன்ற ஒரு வீரனுக்கு தகுதியற்றது. கருணையுள்ள சகோதரரே, தமையனாரே, தயவு செய்து இந்த மகளை என் மடியில் எனக்கு கொடுங்கள். அது தங்களுக்கு ஒரு தகுதியான செயலாக இருக்கும். நாரத மாமுனிவர் கூறினார். அரசர் பகுலாஸ்வரே, அன்னை தேவகியின் முகத்தில் கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. விழிநீர் சிந்திக் கொண்டிருந்தாள் அன்னை. பற்றுதலா அவள் தன் மகளை மடியில் மறைத்து வைத்து அழுது கெஞ்சினாள். ஆனாலும் அந்த பொல்லாதவன் அவளை திட்டி அவள் மடியில் இருந்து அந்த பெண்ணை பறித்தான். அவன் எதுகுலத்திற்கு அவமானம். மிகவும் மோசமான மனிதன். அவன் தொடர்ந்து தீமையுடன் தொடர்பு கொண்டதால் அவன் வாழ்க்கை பாவமாகிவிட்டது. அந்த பொல்லாத ஆன்மா தன் சகோதரியின் மகளின் 2 பாதங்களையும் பிடித்து ஒரு பாறையில் எறிந்தது. அந்த பெண் யோக மாயையின் அவதாரமான அனன்ஷா தேவி. கம்சனின் பிடியிலிருந்து விடுபட்டவுடன் அவள் வானத்தில் குதித்து 1000 குதிரைகள் இழுக்கும் தெய்வீக தேரான ஷட்பத்ராவின் மீது அமர்ந்தாள். அங்கே சாமரங்கள் அசைக்கப்பட்டன. அந்த மங்களகரமான தேரின் மேல் அமர்ந்து அவள் தெய்வீக வடிவத்தில் தோன்றினாள். அவளுக்கு 8 திருக்கரங்கள் இருந்தன. ஒவ்வொன்றும் ஆயுதங்களால் அலங்கரிக்கப்பட்டன. அவளுடைய அரசபையினர் அவளை கண்டு கொண்டிருந்தனர். அவரது பிரகாசம் 100 சூரியன்களைப் போல இருந்தது. இடி போன்ற ஆழமான குரலில் அவர் பேசினார். அன்னை யோகமாயை கூறினார், கம்சன் உன்னை கொல்பவர்கள் மிகவும் பரிபூரணமான கடவுள் பகவான் கிருஷ்ணர் வேறு எங்கோ அவதரித்தார். இந்த துரதிருஷ்டவசமான தேவகிக்கு வீணாக துன்பத்தை ஏற்படுத்துகிறாய். நாரத மாமுனிவர் பகுலாஸ்வர அரசரிடம் கூறினார். அரசே, இதை அவரிடம் கூறுங்கள் என்கிறார். யோகமாயா தேவி விந்திய மலைக்கு சென்றாள். அங்கே அவள் பல பெயர்களால் பிரபலமானாள். யோகமாயின் சிறந்த வார்த்தைகளை கேட்டு கம்சன் வியந்தான். அவன் உடனடியாக தங்கை தேவகியையும் மைத்துனர் வசுதேவரையும் காராகிரகமான சிறையிலிருந்து விடுவித்தான். கம்சன் கூறினான், தனது சகோதரி மற்றும் மைத்துனரை கண்டு, நான் ஒரு பாவி. எனது செயல்கள் பாவம் நிறைந்தவை. இந்த யது வம்சத்தில்
விதத்தில் நான் மிகவும் மோசமான மற்றும் தீயவன். இந்த பூமியில் உங்கள் 2 மகன்களையும் கொன்றவன் நான். இந்த குற்றத்திற்காக என்னை மன்னியுங்கள். நான் கூறுவதை கேளுங்கள். எனக்கு புரிகிறது. ஆம், இவை அனைத்தும் காலத்தால் செய்யப்பட்டவை. காற்று மேகங்களை எங்கு வேண்டுமானாலும் வீசுவது போல காலமும் என்னை அதன் விருப்பப்படி நகர்த்தியுள்ளது. நான் கடவுள்களின் வார்த்தைகளை நம்பினேன். ஆனால் கடவுள்கள் கூட பொய்யர்களாக மாறிவிட்டனர். இந்த யோகமாயா உங்கள் எதிரி பூமியில் இறங்கிவிட்டான் என்று என்னிடம் கூறியுள்ளாள். ஆனால் அவன் எங்கிருந்து தோன்றினான் என்று எனக்கு தெரியவில்லை. நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, இதை கூறிவிட்டு கம்சன் தனது சகோதரி மற்றும் மைத்துனரின் பாதங்களில் பணிந்து அழத் தொடங்கினான். அவனது முகத்தில் கண்ணீர் வழிந்தது. விழிநீர் சிந்தினான். அவர்கள் மீது மிகுந்த பாசம் காட்டி அவர்களுக்கு நன்றாக சேவை செய்தான். மிகவும் பரிபூரணமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரரின் கருணை, தாராள மனப்பான்மை மற்றும் திறமையான பார்வைகளால் பூமியில் என்ன சாதிக்க இயலாது. அதன் பிறகு காலையில் தீய எண்ணம் கொண்ட கம்சன் பிரளம்பாசுரனையும் மற்ற பெரிய அசுரர்களையும் அழைத்து யோகமாயை கூறிய அனைத்தையும் அவர்களிடம் கூறினான். கம்சன், நண்பர்களே, யோகமாயை என்னிடம் கூறியது போல் என்னை அழிக்கும் எதிரி ஏற்கனவே பூமியில் எங்கோ பிறந்து விட்டான். எனவே 10 தினங்களுக்குள் பிறந்த குழந்தைகளையும் 10 தினங்களுக்கு மேல் பிறந்த குழந்தைகளையும் கொல்லுங்கள் என்றான். அசுரர்கள் கூறினார்கள், அரசே, நீங்கள் ஒரு சண்டையில் இருக்கும் போது, நீங்கள் போர்க்களத்திலிருந்து இறங்கிய போது உங்கள் வில்லின் சப்தத்தை கேட்டு அனைத்து கடவுள்களும் ஓடிவிட்டனர். பிறகு ஏன் அவற்றை பார்த்து நீங்கள் பயப்படுகிறீர்கள்? பசுக்கள், பிராமணர்கள், முனிவர்கள், வேதங்கள், கடவுள்கள், மதம் மற்றும் யாகங்கள் போன்றவற்றில் இந்த மற்ற அனைத்து கூறுகளும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உடலாக கருதப்படுகின்றன. அசுரர்களின் சக்தி மட்டுமே இவற்றை அழிக்க வல்லதாக கருதப்படுகிறது. உங்கள் எதிரியான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு இந்த பூமியில் பிறந்திருந்தால் அவரை கொல்ல ஒரே வழி குறிப்பாக பசுக்கள், பிராமணர்கள் போன்றவர்களுக்கு எதிராக வன்முறையை தொடங்குவதுதான். நாரத மாமுனிவர் கூறுகிறார், அரசரே, கம்சன் அசுரர்களுக்கு இதை செய்யும்படி கட்டளையிட்டார். இவ்வாறு அவரது கட்டளைப்படி அந்த மாபெரும் பயங்கரமான தீய ராட்சதர் வானத்தில் பறந்தனர். அவர்கள் பசுக்களையும் பிராமணர்களையும் சித்திரவதை செய்து புதிதாக பிறந்த குழந்தைகளை கொல்லத் தொடங்கினர். உலகம் முழுவதும் கடல் வரை தன்னிச்சையான வடிவங்களை எடுக்கக்கூடிய இந்த அசுரர்கள் அரவங்கள் மற்றும் எலிகளைப் போல வீடு வீடாக நுழைந்து வலம் வரத் தொடங்கினர். தீய அசுரர்கள் இயல்பாகவே தீயவர்கள். ஆனாலும் அவர்கள் கம்சனால் ஈர்க்கப்பட்டனர். முதலில் அவர்கள் குரங்குகளாக மாறினர். பின்னர் அவர்கள் மது அருந்தினர். பின்னர் அவர்கள் ஒரு கொடுங்கோலராக மாறினர். ஒரு தேள் கொட்டினாலும் அவனுடைய சுறுசுறுப்பு எப்படி இருக்கும்? அந்த அசுரர்களின் நிலை இதுதான். அவர்கள் பீடிக்கப்பட்டிருந்தார்கள். விதேக குல நந்தனன், மிதிலையின் அரசரே, பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தர், நீதிமான்களில் முதன்மையானவர், உயர்ந்த துறவி, மகிமை மிக்கவர், அங்காரக மன்னன், பல குதிரைகளின் தந்தை, பூமியில் உள்ள துறவிகளின் இந்த புறக்கணிப்பு மதம், செல்வம், காமம் மற்றும் விடுதலை ஆகிய 4 நோக்கங்களையும் முற்றிலுமாக அளிக்கிறது. இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் கோலோக காண்டத்தில் நாரத முனிவருக்கும் அரசர் பகுலாஸ்வருக்கும் இடையிலான உரையாடலின் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறப்பு விளக்கம் என்ற 19ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.